ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட கொங்கு நாட்டு ஸ்டைலில் மசாலா வறுத்து அரைச்சி செஞ்ச காலிஃப்ளவர் குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே நான் ஒரு கிரேவி பண்ணுறேன் அப்படின்னாவே மதியம் சாதத்துக்கும் அது வந்துடணும், நைட்டு டிஃபனுக்கும் ஆகிற மாதிரி தான் செய்வேன். நீங்களும் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு மசாலாவை வறுத்து அரைச்சிக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி பழம், அரை மூடி துருவன தேங்காய், 2 பட்டை, 4 லவங்கம் நல்லா வறுத்து ஒரு 3 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதும், நல்லா வறுபட்டுரும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் நல்ல சாந்தா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் விழுதை வச்சு தான் குழம்பு செய்ய போகிறோம். எப்பயுமே மசாலா பொடி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி மசாலாவை எப்பயுமே வறுத்து செஞ்சு பாருங்களேன், குழம்பே வந்துட்டு அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிற மசாலா தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தாளிப்புக்கு கடுகு, சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் கோர்ஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். முழு காலிஃப்ளவரை சுட தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி பழம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கறி குழம்பு டேஸ்ட் வராது. ஒரே ஒரு தக்காளி பழம் தான் சேர்க்கணும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும், 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சாந்து உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி ஊற்ற, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி டைல்யூட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய், தனியா, ஜீரகம் எல்லாமே வந்துடும். அதனால் நான் தனி மிளகாய்த்தூளோ கொத்தமல்லி தூளோ சேர்க்கல. என்னோட குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலைகளெல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மசாலா வறுத்து அரைச்சி செஞ்ச கொங்கு நாட்டு ஸ்டைல் காலிஃப்ளவர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமும் சுவையும் ஒரே தட்டில். நன்றி. ட்ரை பண்ணுங்க, இது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும்.